கிறிஸ்துவுக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்கிறீங்க. போன கிழமை தானே யா சொல்லியிருந்தோம். கிறிஸ்துவின் சந்தோஷம் நமக்குள்ள நிறைவாயிருக்கும்படிக்கு. இப்ப உலகத்துல இருக்கிற சந்தோஷம் வேற, அல்லது உலகத்தால வருகிற சந்தோஷம் வேற, கிறிஸ்துவால வருகிற சந்தோஷம்தான் பைபிள் நமக்கு சொல்லித்தருது. அதை நாம பெற்றுக்கொள்ளணும். சிலர் பெற்றிருக்கிறீங்க, வராத நீங்க அவருடைய சந்தோஷம் நாம பெற்றுக்கொள்ளணும். சோ அதுக்குத்தான் நாம போன முறை என்ன செய்தோம்? ஜோவான் 15 உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன், ரைட்? சோ ஜோவானுடைய 15 நான் திருப்பி சொல்லிட்டு நாம கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துறேன். எப்படி கிறிஸ்துவின் சந்தோஷம் நமக்குள்ள நிறைவாயிருக்கும் என்றது. சோ அவர் சொல்றார், எண்ணில் நிலைத்திருங்கள். ஜோவான் 15:4, எண்ணில் நிலைத்திருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால். 6வது வசனம். 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல, இயேசுல யார் அன்பா இருந்ததாம்? பிதா. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். சோ ஆதலால என்னுடைய அன்பிலே, அதாவது இயேசு நம்மில வச்ச அன்பிலே நிலைச்சிருங்க. சோ அப்படி நிலைச்சிருந்தாலாம் அவருடைய சந்தோஷம் உங்களில் நிலைச்சிருக்கும். சோ இப்ப ஏன் இன்றைக்கு அநேக மக்களுக்கு அல்லது அநேக கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் இல்லை என்று சொன்னா, அவர்கள் கிறிஸ்து தங்கள் மேல வச்ச அன்பில நிலைச்சிருக்கிறீல. சோ அந்த அன்பு வல்லமையானது. அந்த அன்பில தான் நாம் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கோம். சோ இதற்கு எதிர்மறையானது தான் இன்றைக்கு மதம் நமக்கு போதிக்கிறது, அல்லது ரிலிஜியஸ் ஸ்பிரிட், மத ஆவி என்று சொல்லலாம். அது எங்களை எப்படி நடத்துது என்று சொன்னா, நீங்க எவ்வளவுத்துக்கு கடவுளை நேசிக்கிறீங்களோ என்று உங்களுக்கு ஒரு பிரஷரை தந்து, ஒரு மன அழுத்தங்களை தந்து, கஷ்டங்களை, துன்பங்களை, இதனால பெரிய இதுல இருந்துதான் மனுஷனுக்குள்ள மூல அடிப்படை காரணம், மனுஷனுக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் வர்றதுக்கு காரணம். எப்ப நாம எங்களுடைய விசுவாசத்தினாலேயோ அல்லது எங்களுடைய அன்பினாலேயோ கடவுளை சம்பாதிக்க போறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் உடைக்கப்படுது. ஆனா உண்மையான வழி என்னன்னு சொன்னா, கடவுளுடைய வழி எப்படின்னு சொன்னா, பிதா தன் குமாரன் மூலமாக இந்த உலகத்துக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பில இருந்துதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்படி நீங்க ஆரம்பிக்கிற பொழுது அவருடைய சந்தோஷம் உங்களில நிலைச்சிருக்கு. நீங்க போய் அநேக சர்ச்சஸ்கள்ல அநேக விசுவாசிகள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படி உங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கு என்று சொன்னா, அந்த சர்ச்சுக்கு இருக்கிற அந்த 2 மணத்தியாலம் தான் அவருடைய சந்தோஷம். ஆனா கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணத்தியாலமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் அப்படி என்ன செய்யுது? எங்களுக்குள்ள ஃப்ளோ பண்ணுது. ஆமே. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேறு இடத்துல இருந்து வருகிறதான ஒரு ஜோய், சந்தோஷம்தான் இங்க பைபிள்ல பேசப்படுறது. இது சகலதையும் தாங்கும், சகலதையும்
சகிக்கும், சகலதையும் மேற்கொள்ளும், சகலதையும் செய்யும். இதுக்கு கணக்க காரியம் இந்த அன்பில இருக்கு. ஆமென். சோ இதுதான் கிறிஸ்துவால நாம பெற்றுக்கொண்ட அன்பு. ஆமென். சோ இது பெறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? வழி இயேசு என்னுடைய அன்பில் நிலைச்சிருங்க என்றார். நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன், மற்ற எல்லாவற்றையும் கொடாம இருப்பது எப்படி? சோ அதனால இந்த அன்பை உறுதியாக நிச்சயித்து கொண்ட ஒரே ஒரு மனுஷன் இந்த பூமியில யாருன்னு சொன்னா பவுல் தான் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்க முடியாதுன்றார். நாசமோசமா அல்லது வியாதியா அல்லது கஷ்டமா துன்பமா எதுவும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அவர் தனக்குள்ளே ஒரு முத்திரை பண்ணினவர். அந்த அப்போஸ்தலர் தான் இந்த நிருபங்களை எழுதினார். ரோமர் 8 வாசிங்கன்னா பவுல் சொல்லியிருக்கிறார். சோ பவுல் ஆற்ற அன்பில நிலைச்சிருந்தார், கிறிஸ்துவனுடைய அன்பில. பவுல் செய்த ஊழியம் எல்லாம் அவருடைய அன்பை பிரசங்கிச்சான், கிருபையை பிரசங்கிச்சான். ஆமென். சோ அதனாலதான் இன்றைக்கு இன்னும் இயேசுவின் அன்பு அழியாம இருக்குது. இன்னும் பரிசுத்த ஆவி அந்த அன்பை சுமந்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த அன்பில ஜனங்கள் என்ன செய்யணும்? இளைப்பாறணும். உண்மையான அன்பில ஒரு மனுஷன் என்ன செய்யலாம்? இளைப்பாறலாம். ஒரு சர்வ சாதாரணமான மனுஷனே ஒரு மனுஷனை நேசிக்கிற பொழுது அதுல ஒரு சுகம், அதுல ஒரு ஆறுதல், இல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கு. ரைட்? ஆனா கிறிஸ்துவின் அன்பை நீங்க புரிந்தீங்கன்னு சொன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றிக்குரிய ஒரு அஸ்திவாரம். ஆமேன். சோ அந்த அன்பை நாம இப்ப என்ன செய்ய போறோம்? நன்றி செலுத்த போறோம். அவ்வளவுதான். ஆமேன். இயேசுவே உங்களோட அன்புக்காக நன்றி, உங்களோட கிருபைக்காக நன்றி. இது நம்மை விட்டு எடுபடாத அன்பு. நமக்குள்ள பைபிள் சொல்லுது ரோமர் 5:5 நமக்குள்ள பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. ஆமேன். நன்றி செலுத்துங்க. தகப்பனே உங்களுக்கு நன்றி, உங்களோட அன்புக்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. போன கிழமை நான் சொல்லியிருந்தேன், எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் எப்படி ஒரு பெரிய தூரம் இருக்கோ அதை விட அவருடைய கிருபை நம்மையில ஊற்றப்பட்ட அவருடைய மன்னிப்பு தயவு எல்லாமே அதிகமா இருக்குதான். சோ அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நாம நன்றி செலுத்துறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தியத்தை புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, இயேசுவை நேசிக்கிறவர்களாக. ஆமேன். அவர் நம்ம நேசிக்கிறபடியால இப்படிப்பட்ட ஒரு நம்ம விட்டு எடுபடாத அன்பை நமக்கு ஊற்றினபடியால அந்த அன்பை வச்சுதான் நாம அவர் அன்பு செலுத்துறோம். நம்மளிடத்துல அன்பு இருந்ததல்ல, இயேசு ஊற்றின அந்த அன்புதான் திரும்பவே அவரை கடவுளுக்கு அன்பு செலுத்து. ஆமேன். அதை புரிஞ்சாலே உங்களோட வாழ்க்கையில வெற்றி. நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இதைத்தான் பைபிள் சொல்லுது, நாம விரைக்க ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. எல்லாமே போன கிழமை சொன்ன மனுஷனை அவர் மண்ணினால உருவாக்கி அவருடைய நாசியில சுவாசத்தை ஊதினார். நமக்குள்ள ஓடுகிற சுவாசம், இந்த மூச்சு வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது. சோ அந்த சுவாசம் தான் பைபிள்ல புதிய உடன்படிக்கையில சொல்லப்படுது கிருபை. கிருபை இல்லைன்னு சொன்னா நாம சுவாசிக்க முடியாது கிறிஸ்தவர்கள். சோ எப்படி ஒரு 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 மீன் வந்து தண்ணிக்கு மட்டும்தான் அதால சுவாசிக்க முடியுதோ, மீனை நீங்க வெளியில விட்டீங்கன்னா அது சுவாசிக்கலாஸ். அதனாலதான் மீன் தண்ணியை விட்டு எடுத்த உடனே ஒரு கொஞ்ச நேரத்துல அது செத்துடும். மீன் துடிச்சு 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 அந்த மீன் என்ன செய்திடும்? செத்துடும். அப்ப மீனுக்கு ஒரே ஒரு இடம் தண்ணி. அதே போல கடவுளால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரே ஒரு இடம் அவருடைய சுவாசமாகிய கிருபைதான். அவருடைய கிருபையினாலதான் நானும் நீங்களும் நீதிமானாக்கப்பட்டோம். அந்த நீதியை ஒரு மனுஷன் உணர்ந்து அதுக்கு நன்றி செலுத்துற பொழுது நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள சுவாசிக்கிறோம். ஆமேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த அன்பு, இந்த உறவில நீங்க இல்லைன்னு சொன்னா எல்லாமே வேஸ்ட் இந்த பூமியில. ஆமேன். இதை அறிஞ்ச நான், புரிஞ்ச நான், அதை அனுபவிக்கிற நான் மட்டும்தான் உங்களால பயந்து கொள்ள முடியும். அந்த சுவாசம் என்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோண்டே இருக்கும். அதை யாராலையும்
என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உங்களோட அன்புக்காக, உங்களோட கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உலகத்துல எந்த அன்பிலும் சிறந்த அன்பு அது கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பு. ஆமென். அதுக்கு முதலாவது நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க, அதை ஒப்புக்கொள்ளுங்க, அதை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவால வருகிற விசுவாசம் தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும், நமக்கு ஒரு ஆறுதலை தரும், நம்பிக்கையை தரும். ஆமென். சோ பரத்திலிருந்து வருகிறது எல்லாம் என்னவாம்? பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அதுவும் எல்லாமே ஈவாக வருகிறது, பரம்பரை சொத்தாக வருகிறது. சோ அதற்காக நாம இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? தாப்பனே, உங்களுக்கு நன்றி. நாங்க எப்படி ஆதாமுடைய வழியூடாக பரம்பரை சொத்தாக பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் வறுமைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் நாம பரம்பரை சொத்தாக விரும்பியோ விரும்பாமலோ பெற்றுக்கொண்டோமோ, அதே போல அதை ஈடு செய்வதற்காக இந்த பூமியில வந்த உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நானும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரம்பரை சொத்தாக, எனது ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு இன்ஹெரிட்டன்ஸாக நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசத்தினால வருகிற நீதியினால பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. சோ தகப்பனே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால, உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள், உங்களால் அழைக்கப்பட்டவர்கள், உங்களால் நேசிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய கிருபை மகிமையின் போழ்ச்சியாக நீங்க தெரிஞ்சோண்டு நீங்க அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோ இந்த வேளையில ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு, விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு அல்லது இருதய கண்கள் திறக்கப்பட்டு, ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுடைய கிருபையின் மகிமைகளை ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நன்றி. இன்றைக்கு கொஞ்சம் விசுவாசத்தை குறிச்சு நான் திரும்பி உங்கள் மத்தியில ஞாபகப்படுத்த விரும்புறேன், உங்களோட பேச விரும்புறேன். எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை நீங்க பெற விரும்புறீங்க அல்லது அந்த விசுவாசத்தினால வழிநடத்தப்பட விரும்புறீங்க? சோ முதலாவது எனக்கும் உங்களுக்கும் தெரியணும், விசுவாசம் என்கின்றது ஏற்கனவே நமக்குள்ள இருந்த ஒரு காரியம் அல்ல. விசுவாசம் என்பது, அது சுருக்கமான சொன்னா, விசுவாசம் என்பது அது இயேசு கிறிஸ்து. ஆமென். சோ விசுவாசம் என்பது அதுக்கு ஜீவன் இருக்குது. அது நாம கடவுளிடத்துல இருந்துதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இவ்வளவு காலமும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டு போறோம், ரைட்? இந்த கிருபைக்குள்ள வந்த பிறகு அல்லது ஆண்டவற்ற புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவால வந்த புதிய உடன்படிக்கை அல்லது நான் இவைகளை அறிஞ்சு கொண்ட பிறகு நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ற அவருடைய சத்தியங்கள்ல இப்ப லேட்டஸ்டாகவும் கூடுதலாக நான் தியானிச்சு கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த விசுவாசம். சோ அப்படி புரிஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் ஆவியானவர் எனக்கு புரியப்படின ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எனக்கு புரியப்படின ஒரு காரியம். இன்றைக்கு மக்கள் வேதாமத்திலே எதை தவறாக புரிஞ்சு கொண்டார்கள் என்று சொன்னா, கிருபையை அல்ல விசுவாசத்தை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்க. விசுவாசம் என்றால் அநேகருக்கு என்னண்டே தெரியாது. சோ அதனாலதான் நான் உங்களோட இந்த விசுவாசத்தை திரும்ப திரும்ப பகிர்ந்து கொள்றதுக்கு காரணம். ஏனென்றா
பைபிள் வசனத்துல இருந்துதான் அநேகர் தப்பாக புரிஞ்சு கொள்றார். பைபிளை படிக்கிறவர்கள் தான் அநேகர் தப்பாக புரிஞ்சு கொள்றார்கள். அதுல குறிப்பாக அதுல தப்பாக புரிஞ்சொண்டவர்கள் ஒருவன் தான் நான். ரைட்? சோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் எவ்வளவு காலம் கிறிஸ்துவ நேசிச்சாலும் கூட, எவ்வளவு காலம் சிறைக்குள் அல்லது பாவத்துக்குள் அல்லது அடிமைக்குள் அடைக்கப்பட்டிருந்தேன் என்று எனக்குத்தான் தெரியும். சோ அதே போல எனக்குத்தான் தெரியும் எனக்குத்தான் என்று சொல்றது பிள்ளையான கூற்று. என்ன போல வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்ன போல சத்தியங்களை அறிஞ்சவர்களுக்கு தான் தெரியும். இன்னும் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ காரியங்களை மிஸ் பண்றார்கள். காரணம், அவர்கள் சுவிசேஷத்தை, சத்தியத்தை அல்லது கிருபைய சத்தியத்தின்படி அறியாதபடியா. சோ இது எல்லாத்துக்குள்ளேயும் விசுவாசம் என்கின்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு அநேகர் புரியாம, அதுலதான் பிசாசு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தன்னுடைய காரியங்களை, பிசாசு தன்னுடைய காரியங்கள் நடத்தி கொண்டு போறான். அப்ப விசுவாசம் மிக மிக முக்கியம் என்றது பைபிளே சொல்லுது. ஆனா அங்கதான் பிசாசம் விளையாடிட்டான். பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாம, என்ன இல்லாம? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எங்க சொல்லுது? ரோமர் 11 எடுத்து வாசிப்பீங்களா? யாராவது பைபிள் இருந்தா குயிக்கா வாசிங்க, இல்லையா நான் வாசிக்கிறேன். எடுத்திருந்தா எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சோ இந்த வசனம் இத சரியாக வழங்கி கொண்டா, இந்த வசனம் நமக்கு அது சொல்லுவாங்களே, உலகத்துல லொட்ரி விழுந்ததுக்கு சமன் சொல்லுவாங்க. உலகத்துல லொட்ரியை நம்புறவர்கள், லொட்ரி விழுந்தா எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமாண்டார். சோ அப்படி ஒரு காரியத்துல, அப்படி ஒரு 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 சொல்லிலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விசுவாசத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டுட்டான் என்று சொன்னா, அவங்க வாழ்க்கை உண்மையாகவே நான் சொல்றேன், உங்களுக்கு கிட்ட உங்களுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. சோ அப்ப இங்க பிசாசும் அல்லது சரி, இந்த உலக மத ஆவியும் சரி, எப்படி இந்த விசுவாசத்தை மக்கள் மத்தியில இன்னும் பெற முடியாம, அல்லது இன்னும் இந்த விசுவாசத்தை சரியாக புரியாம, அவன் ஸ்டில் ஜனங்களை அவர்களுடைய விசுவாசத்திலேயே வழிநடத்தி கொண்டு போறான். சோ விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்பது உண்மைதான். ஆனா எந்த விசுவாசம் என்கின்றதுதான் இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், உண்மை. ரைட்? அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம். சோ அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டா நாம பிதாவுக்கு பிரியமா இருக்கலாம். சோ ஒட்டு மொத்தத்துல என்னுடைய பிரீச்சிங்ல ஸ்டார்ட்ல இருந்து இன்று வரைக்கும் நான் எப்பவும் சொல்ற காரியம், கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. விசுவாசம் அவர்தான், பரிசுத்தமும் அவர்தான், கிருபையும் அவர்தான், நீதியும் அவர்தான், எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். ஆமென். சோ அப்ப இந்த விசுவாசத்துக்குள்ள ஒரு மனுஷன் வருகிறதுக்கு முதல் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், இன்க்ளூடிங் இந்த விசுவாசத்துக்கு வராத கிறிஸ்தவர்களும் கூட, அவர்களிடத்திலே ஒரு விசுவாசமும் கிரியைகளும் இருக்கிறது. சோ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தினூடாக கிரியைகளை நடப்பிச்சு
அந்த விசுவாசத்தை காத்து கொள்றதுக்கும் அந்த விசுவாசத்துக்காக போராடுகிறதே மனுஷனுடைய போராட்டம் அண்டைக்கு போயிடுச்சு. இப்ப நீங்க விசுவாசத்தை நீங்க ரெண்டாக பிரிச்சு கொள்ளணும். போலியான விசுவாசம் அல்லது உண்மையான விசுவாசம். இந்த உண்மையான விசுவாசத்தை தான் பைபிள் பேசுது. போலியான விசுவாசத்தை குறித்து பைபிள் பேசல. உண்மையான விசுவாசத்தை தான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானானார். அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறதுக்கு முதல் ஆபிரகாம் சர்வ சாதாரணமான ஒரு மனுஷன் தான். அப்ப நாம சரியான விசுவாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறிச்சு நாம பார்த்தே ஆகணும். ஏண்டா பைபிள்ல ஆபிரகாமத்தான் விசுவாசனின் தகப்பனா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்கதான் திரும்ப 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 ஆண்டவர் எனக்கு இதே அதிகாரம் இதே சப்ஜெக்ட நான் யோசிச்சு கொண்டே இருப்பேன். காலையில எழும்பி இந்த பைபிள் ரீடிங் இப்ப கொஞ்ச காலம் இதுதான். போன முறையும் மெசேஜ்ல சொல்லியிருந்தானா, அதுக்கு முதல் மெசேஜ். அப்ப ஆபிரகாம் என்ன ஆபிரகாம் நீதிமானானா? சோ என்ன நடக்குதுங்க? சோ இந்த உலகத்துல கடவுள் இல்லையா? உலகத்துல நாம் ஆசீர்வாதமா இருக்க முடியாதா? சோ அப்ப என்ன நடக்குது? ஏன் அப்படி ஒரு கடவுள் படைச்ச மனுஷன், கடவுள் படைச்ச உலகத்துல ஏன் ஒரு மனுஷனால இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாம இருக்கு? காரணம் கடவுள்ல பிள்ளையா இல்லது நம்மளுடைய நம்பிக்கை முறையில பிள்ளையா என்று கேட்டா, நம்முடைய நம்பிக்கை முறையில பிள்ளை. ஆவியானவர் இன்னும் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இன்னும் நமக்கு புரிய பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனா மனுஷனோ அதை இக்னோரன்ஸ், அதாவது மனுஷன் அதை அலட்சியப்படுத்துறான். பைபிள் சொல்லுது, எச்சரிக்குது, அலட்சியம். பாருங்க, முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, விசுவாசம் என்பது நமக்குள்ள வரக்கூடிய ஒரு ஜீவனுள்ள வல்லமை உள்ள ஒரு உயிர். விசுவாசத்துக்கு உயிர் இருக்குது, விசுவாசத்துக்கு கனி இருக்கு. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அநேக மக்கள் எப்படி தாங்கள் ஒரு நல்ல நடக்கை உள்ள பரிசுத்தம் உள்ள மனுஷராக மாறலாம், எப்படி நாங்க நல்லவர்களா மற்றவர்களுக்கு நல்லவரா இருக்கலாம், எப்படி அப்படி இருந்தா நாம பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று எவ்வளவு மனுஷருடைய கஷ்டப்படுறாரு. ஆனா நம்முடைய அந்த விசுவாசத்தினூடாக அது நடக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம் நமக்குள்ள அந்த ஜீவனுள்ள விசுவாசம் வந்தா அந்த விசுவாசத்துக்கு கனி இருக்குது. அந்த விசுவாசம் வந்த பிறகுதான் முதலாவது நமக்கு ஒரு உண்மையான ஒரு சுபாவம், தெய்வீக சுபாவம் பெறும். அந்த விசுவாசம் தான் நம்ம பிறகு கனி உள்ளவர்களாக மாற்றும். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? கடவுளை, உண்மையான இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை நம்ப வைக்கும். கிருபையினால் வருகிற ஆசீர்வாதங்களை அந்த விசுவாசம்தான் நம்ம நம்ப வைக்கும். அப்பொழுது எங்களை அறியாமலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு தெய்வீக சமாதானம் எங்களோட வாழ்க்கையை ஆளுகை செய்யும். அதற்கு பிறகுதான் நமக்கு உண்மையா கண்கடையே தெரியும் எப்படி ஒரு மனுஷனை நேசிக்கலாம், எப்படி நேசிக்கலாம் என்கின்றதான அந்த விசுவாசத்துல இருந்துதான். அதுக்காக இதெல்லாமே 100% ஸ்டில் ஒரு மனுஷனால 100% பெர்ஃபெக்டா வாழ முடியுமா? இல்ல. ஆனா மனுஷனுடைய விசுவாசத்தால செய்ய முடியாததை தேவனால வருகிற விசுவாசம் மேற்கொண்டு உங்களை வேறு ஒரு திசையில, கர்த்தருடைய திசையில உங்களை நகர்த்த ஆரம்பிக்கும். ஆமென்.
சோ இந்த விசுவாசத்தை குறிச்சு தான் பைபிள் பேசு. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே என்று சொன்னா இது ஒரு நபரை பேசுத மாதிரி தெரியலையா உங்களுக்கு? விசுவாசத்தினாலே முன்னோர் நச்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் அறிகிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் நீதிமான் என்று நச்சாட்சி பெற்றான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆகவே விசுவாசத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இங்க நடக்கிறத நீங்க வாசிக்கிறீங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான். ரோமர் 4 அடுத்து வாசிப்போமா? ரோமர் 4. பைபிள் இருந்தா தயவு செய்து பைபிளை கண் கொண்டு பாருங்க. என்ன இதுலயும் நீங்க சும்மா அப்படியே கேட்கிறத விட பைபிளை நீங்க உங்களோட கண்ணால பார்க்கிறது உங்களோட மனசுல எவ்வளவோ பதியும். எனக்கெல்லாம் சில வசனம் பதியறதுக்கு காரணம் கண்ணால பார்க்கிறது, அது எங்க இருக்குன்ற ஒரு ஞாபக சக்தி எனக்குள்ள வருது. என்ன எதை திறந்ததுக்கு அப்புறம் எது வருதுண்டு ஏதோ உண்டு. எதை நாங்க வாஞ்சிக்கிறோமோ அங்க கடவுள் நம்ம வழிநடத்த வாஞ்சிக்கிறார். சோ விசுவாசத்தினால வர்ற நீதியை நீங்க வாஞ்சிச்சீங்கன்னு சொன்னா, திரும்ப சொல்றேன், விசுவாசத்தினால வருகிற நீதிய ஒரு மனுஷன் வாஞ்சிச்சான்னு சொன்னா கடவுள் உங்களை அங்கேயே நடத்தி கொண்டு போவார். சோ அந்த நீதி, அந்த விசுவாசத்தினால வர்ற நீதியே என்னையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய காரியங்களையும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். ஆமென். வாசிப்போம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில், உங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு முதல் பைபிள்லயே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? மாம்சத்தின் நுனித்தோல்ல விருத்த சேதனம் செய்யணும். ரைட்? இது மட்டும்தான் இந்த கணைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ரைட்? அது என்னத்துக்கு நடந்தது என்னன்றது எல்லாம் இங்க இருக்கு. ரைட்? வாசிப்போம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில், இந்த ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தை செய் என்று சொல்றதுக்கு முதல் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு, என்னத்தினால? விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு ஆபிரகாம் ஒன்றில அடைஞ்சிருக்கிறானாம், ஒரு இடத்துல போய் சேர்ந்து இருக்கிறானாம். அது என்ன? அதுதான் நீதி. இது சேர்றதுக்கு காரணம் அது விசுவாசம். சோ அப்ப இங்க புதிய உடன்படிக்கையில சொல்றது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சோ நான் சொன்னேன், பரத்திலிருந்து வருகிறதெல்லாம், இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து வருகிறதெல்லாம், அல்லது பிதாவனத்தில் வருகிறது எல்லாமே ஈவு. சோ இந்த ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் வந்ததுக்கு காரணமும் கடவுள் தான். விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்ததல்ல, ஆபிரகாம் இந்த விசுவாசத்தை பெறறதுக்கு காரணமே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் அவருடைய அன்பும் அவருக்கு ஏற்கனவே இருந்த கிருபையும் தான். சோ விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக, முத்திரை ஸ்டாம்ப் தெரியும். அப்ப விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றார். ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதால கடவுள், நீ மாம்சத்தின் நுனித்தோல்ல விருத்த சேதனம் செய்,
என்று சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே ஓகே, விருத்த சேதனம் செய்ததுனாலே அவன் நீதிமான் ஆகல. அல்லது இன்றைக்கு நீங்க போய் சிறு பிள்ளையிலேயோ அல்லது வயது வந்த பிறகோ எனக்கு பாசர் தண்ணியில ஞானஸ்தானத்தை கொடுங்க அல்லது தண்ணியில தெளிச்சு விடுங்க என்று சொல்லி நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலயோ நீங்க ரட்சிக்கப்படல. ஆபிரகாம் ஆண்டவர் செய்ய சொன்னது, நீ விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டாய். இதற்கு அடையாளம் தான், அதுக்கு முத்திரை தான் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட. அப்ப இது முதல் வந்தது விசுவாசத்தினால வந்த நீதி. ஆனா உலகம் மாறியோடு விசுவாசத்தினால அநேகம் பேர் நீதிமான் ஆக்கப்படல. இன்றைக்கு விசுவாசத்தினால வர்ற நீதிமான் ஆக்கப்பட்டா எந்த ஒரு மனுஷனும் அநீதியான காரியத்துக்கு இறங்க மாட்டான். அநீதியான காரியம்டா நீங்க பைபிள் சொல்ற அநீதி என்ன தெரியுமா? விசுவாசத்தினால் வர்ற நீதிக்கு எதிர்மறையான செயல்பாடுகள் எல்லாமே அநீதி. ஆபிரகாம் இங்க விசுவாசத்தினால உண்ட நீதிக்கு முத்திரையாகத்தான், அடையாளமாகத்தான் விருத்த சேதனத்தை செய்தான். ஆண்டவர் உலகத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்னுடைய வழிநடத்தல், என்னுடைய நீதி, என்னுடைய ரட்சிப்பு, மனுக்குலத்துக்கு போற இந்த ரட்சிப்பு, என்னுடைய விசுவாசம், என்னுடைய நீதியும் தன்னுடைய குமாரனாகிய இயேசுதான் இந்த பூமிக்கு கொண்டு வர போறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் நீதிமானாக்கப்படுவார்கள் என்கின்ற முத்திரை தான் ஆபிரகாம் மாம்சத்தின் நுனித்தோல்ல அந்த விருத்த சேதனத்தை செய்தான். திரும்ப வாசிக்கிறேன் வசனத்தை. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில அவன் விசுவாசத்தினால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனத்தை ஆகிய அடையாளத்தை அவன் பெற்றான். பாருங்க அடுத்த வசனம். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும். பாருங்க, எங்களுக்கு எல்லாம் விருத்த சேதனம் இல்லை. ஜூதர்களை தவிர வேற எந்த கோத்திரமும் விருத்த சேதனத்தை செய்கிறீர்கள். இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் அந்த விருத்த சேதனம். அப்ப விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும், எனக்கும் உங்களுக்கும் அல்லது இனி பிறந்தவர்கள் வேற எந்த தேசத்துல எவன் இருந்தாலும் சரி, யாவருக்கும் நீதி எண்ணப்பெறும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு, ஆபிரகாம் ஒரு தகப்பனாய், விசுவாச தகப்பனாய், ஒரு அடையாளமாக. ஆபிரகாம் இன்னொரு வடிவில் சொன்ன ஆபிரகாம் ஒரு அடையாளம். ஆபிரகாம் கடவுள் அல்ல. ஆபிரகாம் உடைய விசுவாசம் அல்ல எங்களை ரட்சிக்க போது, கிறிஸ்துவனுடைய விசுவாசம். ஆமென். தகப்பனா இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய, பாருங்க, அடைந்த விசுவாசம். அப்ப ஆபிரகாம் ஒரு விசுவாசத்துல போய் அடைஞ்சிட்டார், சேர்ந்திருக்கிறார். அடைந்ததுண்டா சேர்ந்திருக்கிறது, சேர்றது, ஒரு இடத்துல சேர்றது. இப்ப நான் இலங்கையில இருந்தேன், இப்ப யூகேல அடைஞ்சிருக்கிறேன். அப்ப ஆபிரகாம் விசுவாசம் என்ற ஒரு இடத்துல போய் அடைஞ்சிருக்கிறார், சேர்ந்திருக்கிறார். சோ எத்தனை பேர் நீங்க அந்த விசுவாசத்துல சேர விரும்புறீங்க? பாருங்க, விருத்த சேதனத்தை பெற்றவர்களாகி மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அடுத்த வசனம். அன்றியும்
உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம். இந்த ஒரு காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புறேன், திரும்ப உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புறேன். என்னண்டா, ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம். ஆபிரகாம் என்ன செய்தானா? சுதந்தரிச்சான். இந்த சுதந்தரிச்சான் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் என்னென்று சொல்லப்பட்டிருக்கு? ஹேஆர் என்று சொல்லப்பட்டிருக்கு. HEIR. அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இன்ஹெரிட்டன்ஸ். ஹேஆர் அல்லது இன்ஹெரிட்டன்ஸ் என்றது அது ஒரு பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்து. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு பரம்பரை சொத்தாகத்தான் அவனுக்கு வரப்போஸ். அந்த பரம்பரை சொத்துக்கு யாரும் தங்களுடைய கிரியைகளோ நடக்கைகளோ ஒன்றுமே அங்க செல்லாது. இப்ப நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோட இருக்க தங்களுடைய பரம்பரை சொத்து தன் பிள்ளைகளுக்கு போகணும் எழுதியிருப்பார். அவர்கள் சிறு பிள்ளையா இருக்கும் மட்டும் அவர்கள் அதை ஒன்றுமே செய்ய மாட்டார். சரியா? அவர்கள் வளர்ந்த பிறகு, பெற்றோர்கள் இறந்த பிறகுதான் அந்த பரம்பரை சொத்து, அந்த உரிமை சொத்து அல்லது அவர்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் பிள்ளைகள் போய் அதை என்ன செய்வார்கள்? அதை தங்களுக்கு உரித்தாக்கி கொள்வார். சோ அவர்கள் தங்களுடைய பரம்பரை சொத்தை, அப்பா அம்மா விட்டு போன அந்த சொத்தை தங்களுக்கு உரிமையாக்கி கொள்றதற்கு அவர்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அவர்களுடைய அடையாளம். இவர்கள் யார்? இவர்கள் உண்மையாகவே இந்த பெற்றோர்களுடைய பிள்ளையா? இது மட்டும்தான் அங்க தகுதி தேவை. ஆமென். சோ அதனாலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறார்கள். சோ கிறிஸ்தவ முறைமை அல்லது வாழ்க்கை என்பது நானும் நீங்களும் ஒரு இன்ஹெரிட்டர்ஸ், அதாவது உரிமை சொத்தை அடைகிறவர்கள், பெறுகிறவர்கள் மட்டும்தான். சோ அதனாலதான் மதம் இங்க ஒரு ஆவி, பிசாசனுடைய ஆவி என்று நாம சொல்லுகிறோம். அது என்ன செய்யும் என்று சொன்னா, கிறிஸ்துவால வருகிற உரிமையை சொத்தை உங்களுடைய கிரியைகளினால எடுக்க பண்றபடியால அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரவாளிக்கு நீங்க பங்கு அற்றவர்களாக இருக்கிறீங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உலகத்தை சுதந்தரிப்பான். ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான், இலவசமாக பெற்றுக்கொள்வான், உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்வான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இப்ப பாத்தீங்களா பிள்ளை எங்க இருக்கு? இன்றைக்கு விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலேயா இன்றைக்கு கிறிஸ்தவம் கிரிய செய்யுது? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. விசுவாசத்தினால் வருகிற நீதி செத்து போய் கிடக்கு. இன்னைக்கு மனுஷனுடைய விசுவாசத்தினால வருகிற நீதிதான் உயர்ந்து போயிருக்கு. பைபிள் சொல்லுது அது செத்த கிரிய, செத்த நீதி என்று சொல்லப்படுது. சோ அப்ப இதெல்லாம் எப்படி இந்த வாழ்க்கைக்கு? சில நீங்க இப்ப யோசிப்பீங்க, நான் எல்லாம் விசுவாசிக்கிறேன் தானே, இதோட என்ன செய்யற மாதிரி தான் நீங்க கேட்கிறீங்க. இந்த ஆளும் கத்திக்கொண்டே இருக்குது, திரும்ப திரும்ப சொல்லுது, நாங்களும் திரும்ப திரும்ப கேட்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியுதே.
ஆனா என்ன ஒரு மூமெண்ட்ஸையும் காணலே என்றுதான் நீங்க கேட்கிறீங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்க கேட்டுட்டு அப்படியே போறோம். நாம என்ன செய்யறோம்டா, கேட்டுட்டு அப்படியே போறோம். பைபிள் நமக்கு என்ன சொல்ல தெரியுமா? நம்ம விசுவாசத்துல நடக்க சொல்லுது. எந்த விசுவாசத்துல? இந்த விசுவாசத்துல. சோ அப்ப நாம விசுவாசத்துல நடக்கலையேண்டா நாம பெற்றுக்கொள்ளுகின்றதுக்கு அர்த்தம். சோ இதத்தான் பைபிள் ரோமர் 11 ரோமர் 10 சொல்லுது. விசுவாசித்தேன், விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன், ஆகையால் பேசுகிறேன். சோ இந்த விசுவாசத்துக்கு நான் சொன்னனே உயிர் இருக்கு. இந்த விசுவாசம் கிறிஸ்துவால வந்த விசுவாசம். இது தேவனுடைய கிருபையோட எப்பவும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த விசுவாசம் நம்பும். இந்த விசுவாசம் கிறிஸ்து சிலுவையில செய்தவைகளை நம்பும். இந்த விசுவாசம் ஏன் இயேசு மரிச்சார்ன்றது நம்பும். இந்த விசுவாசம் ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்றதை நம்பும். இந்த விசுவாசம் சொல்லும், பேசும். இந்த விசுவாசம் சந்தோஷமா இருக்கு. இந்த விசுவாசம் கவலைப்படாது. இந்த விசுவாசம் பயப்படாது. ஏன்? இந்த விசுவாசத்துக்கு அவ்வளவுக்கு உயிர் இருக்கு. சோ அதனாலதான் இந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டபடியா பைபிள் சொல்லுது, ஆபிரகாமும் சாராளும் தங்களோட கற்பம் செத்ததையும் ஆபிரகாம் தன் ஆண்மை செத்ததையும் குறித்து அவர்கள் இக்னோர் பண்ணினார்கள், அதை அலட்சியப்படுத்தினார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை அலட்சியப்படுத்தி தங்களுடைய கற்பத்தையும் தங்களுடைய ஆண்மையையும் பார்க்கிறார். இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் உலகத்தினுடைய வலுவையும் பலத்தையும் பார்க்கிறார்கள். ஆனா அன்றைக்கு இருந்த விசுவாசிகள், ஆபிரகாம் இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலே ஆபிரகாம் தன்னுடைய கற்பம் செத்ததை அவன் பார்க்கல. அதாவது தன்னுடைய மனைவியினுடைய கற்பம் செத்ததை அவன் பார்க்கல. ஏன்? அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தேவனால் வந்த விசுவாசம். அதனால் அவன் நீதிமான். அதற்குரிய முத்திரை ஆண்டவர் குத்திட்டார். சோ அந்த விசுவாசம் அவனை வழி நடத்தினது. சோ இன்றைக்கு நாம விசுவாசத்தை பெற்றோமா இருந்தா, ரைட், விசுவாசத்தை பெற்றிருந்தோமா இருந்தா, இந்த விசுவாசம் நேரங்கள் எங்க பார்க்க வைக்கும்டா, கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சவைகளை பார்க்க. சோ கிறிஸ்து நம்முடைய தரித்திரத்தை, வியாதிய, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பிசாச எல்லாத்தையும் சிலுவையில் என்ன செய்தாராம்? முறியடிச்சார் சொல்லப்படுது. சோ அப்ப இந்த விசுவாசம், அந்த கிறிஸ்துவால பெற்றுக்கொண்டதான அந்த விசுவாசம் அதை காண்பிக்க பொழுது எங்களை அறியாம எங்களுக்கு என்ன உண்டாகுது? சமாதானம், ஆறுதல், நிம்மதி, சந்தோஷம். ஏன்? அந்த விசுவாசம் எங்களை சொல்லும், அந்த விசுவாசம் பேசும், அந்த விசுவாசம் எங்களை நடக்க பண்ணும், அந்த விசுவாசம் ஸ்டில் நல்லவே செய்ய பண்ணும். இப்ப ஒரு மனுஷன் கொடுத்து நமக்கு தீமை செய்ய, முன்னேறு காலம் ஒரு மனுஷன் தீமை செய்ய நாம் அதுக்கு எதிர்த்து போராட பார்ப்போம். ஆனா விசுவாசம் நமக்குள்ள இருக்கின்றது, கிறிஸ்துவால வர்ற விசுவாசம், ரைட்? ஏன்னா எங்களுக்கு அந்த விசுவாசத்துக்கு தெரியும், இது அல்ல, உனக்கு இதை விட இங்கால பெரிய காரியம் இருக்கு என்கின்றத காண்பிக்கும். சோ அப்ப அதனால நாம சிறிய காரியங்களுக்காக என்ன செய்ய மாட்டோம்? தர்க்கம் செய்ய மாட்டோம். காரணம் என்ன? நாம நம்முடைய விசுவாசத்துல தங்கி இல்லை,
நம்முடைய கிரியைகள்ல தங்கி இல்லை, நம்முடைய மாம்ச பலத்துல தங்கி இல்லை, அல்லது நம் உலகத்தில் இருக்கிற ரீசோர்ஸ தங்கி இல்லை. மாறாக இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுல நாம தங்கி இருக்கிறபடியால இதை அடைச்சா அல்லது இதை நிப்பாட்டினா இங்கால வேற வழி இருக்கு என்பது இந்த விசுவாசத்துக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஆனா இன்றைக்கு போலியான விசுவாசம் எங்களுக்கு இளைப்பாறுதலை தெரியுதா? இப்ப கொஞ்சம் போலியான விசுவாசத்தை குறிச்சு நான் உங்களோட பேசப்போம். இந்த விசுவாசத்துலதான் நான் வாழ்ந்தேன். சோ இந்த விசுவாசம் என்ன செய்யும்? எங்களை நேர் இந்த சொல்லுவாங்க கல்லில நேர் உரிக்கிற மாதிரி எங்களை உரிக்கும் இந்த விசுவாசம். மதம் எங்களிடத்துல என்னெல்லாம் உஜுவோடுமோ உஜுவும், இதுக்கு பேருதான் விசுவாசம் என்று அங்க போடப்பட்டிருக்கு. இந்த விசுவாசத்துல போனீங்கன்னா கடைசியா உங்களோட ஒன்றுமே இருக்காது. விசுவாசம் என்பது நம்முடைய கிரியைகள்ல தங்கினதல்ல. விசுவாசம் என்பது நாம அந்த விசுவாசத்தை காக்குறதுக்கு அல்லது விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு நாம பாடாப்படுகிற பாடல்ல விசுவாசம். விசுவாசம் மத கிரியரோட சம்பந்தப்பட்டதல்ல. இன்னைக்கு உலகத்துல சொல்ற விசுவாசம் வந்து அந்த விசுவாசத்தை பாதுகாக்கிறதுக்கே எங்களுக்கு வேற விசுவாசம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான். அதை தூக்கி எங்கால சுமக்க முடியாது. விசுவாசம் என்ற பேரில எங்கட வாழ்க்கையில சுமையத்தான் போடுறார்களே ஒழிய விசுவாசம் எங்களுக்கு இளைப்பாறுதல தெரியல. விசுவாசம் என்ற பேரில இன்றைக்கு மனுஷர்கள் தங்களுக்கு என்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குறார்களே ஒழிய அது தேவனால கூடின கூட்டம் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா தெரியல? எவ்வளவு தூரம் இன்றைக்கு கிறிஸ்தவம் பிசாசுக்குள்ள போலியான சப்ஜெக்ட் காரியங்களுக்குள்ள விழுந்து போயிருக்கு என்பதை உங்களுக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் காரணமே பைபிள் தான். என்னடாப்பா இப்படி சொல்றீங்க, பைபிள் தான்ன்றீங்க? ஏண்டா இங்கிருந்து வசனத்தை எடுத்துத்தான் இன்றைக்கு அநேகர் தங்களோட வாழ்க்கையை ஓட்டுறார். கிருபையை குறிச்சு அநேகர் ஓகே, கிருபை இலவசமாய் வருகிற ஒரு காரியம், அதை புரிஞ்சாலும் விசுவாசம் என்ற பேரில இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அமுழ்கி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவ விசுவாசம் வந்த பிறகு பாருங்க, இதை முடிச்சிட்டு போவோமா? அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறது வாக்கு தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். இன்னொரு வடிவில் சொன்ன ஆசீர்வாதம். இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஒரு பரம்பரை சொத்தாக, அதாவது உங்களுடைய அம்மா அப்பாவை ஒரு சொத்தை எழுதி வச்சுட்டு அவர்கள் இல்லாத காலத்துல நீங்க போய் இலவசமா எடுப்பீங்களே, இந்தாங்க உரிமை பத்திரம். அப்ப ஒரே ஒரு கேள்விதான் ஜட்ஜ் உங்கள்ட்ட கேட்பார், இவர் தான் இவன் பிள்ளை என்பதை நீங்க உறுதிப்படுத்துங்க. இதுதான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதின் உறுதி. எத்தனை பேர் இந்த உறுதி வச்சுக்கிறீங்க? இங்க எத்தனை முறை பிரசங்கிச்சாலும் ஒரு வருத்தம் வந்துட்டா இந்த உறுதி ஞாபகம் பெறுமா உங்களுக்கு? எல்லா டாக்டரையும் ஈஸியா சந்திப்போம் நான், ரைட்? எல்லா மருந்தும் நாம் ஈஸியா எடுப்போம். ஆனா இந்த மருந்தை மட்டும் விட்டுருவோம்.
சோ அப்ப விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்முடைய உணர்வு மாறிடும். எத்தனை பேருக்கு உணர்வு, இந்த உணர்வு இருக்கு? ஆமென். உலகத்தை சுதந்திரிப்பான், இங்க பரலோகத்தை சுதந்திரிப்பான்டா போட்டிருக்கு. நம்முடைய ஆட்கள் பரலோகம் போனா சரி, அதே ஒரு எண்ணம் தான். ஆண்டவருக்கு பரலோகம் போறது வெரி சிம்பிள் மேட்டர். ஏன்னா அவர் அங்கான் இருக்கிற, நாங்க அங்காம் போறோம். அதை பற்றி அதை ஒரு மூட்டை கட்டி போட்டுருங்க. பரலோகம் போகணும், பரலோகம் போகணும். சில சேர்ச்சுக்கு போனீங்கன்னா என்னதான் நீங்க பிரதர், நீங்க பரிசுத்தமா இருங்க பிரதர், பரலோகம் போயிடணும். ஏன்னா இவன் பரிசுத்தத்துலதான் நாங்க பரலோகத்துல கதவு திறக்க போச்சு. நம்முடைய பரிசுத்துல பரலோகம் கதவு திறக்கணும்டா ஒரு கதவும் திறக்காசு, எல்லாரும் நேரத்திலாம் போய் செய்யறோம். இன்னைக்கு அனைவருக்கு தெரியாது, பரிசுத்தம் வந்து நம்முடைய பரம்பரை சொத்து. பரிசுத்தம் என்றது இட் இஸ் நாட் அ கண்டாக்ட், அதாவது நம்முடைய நடத்தையினால வாரதில்லை. உலகம் பேசுற பரிசுத்தம் நம்முடைய நடக்கையினால வர்றது. ஆனா பைபிள் சொல்லப்படுற பரிசுத்தம் என்றது எந்த ஒரு மனுஷனாலும், எந்த ஒரு நடத்தையினாலும், எந்த ஒரு செயல்களினாலும், எந்த ஒரு கிரியினாலும் அவனால அதை பெற முடியாது, அந்த அந்தஸ்தை அவன் அடைய முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவால ஒரு சுதந்திரமாக, பரம்பரை சொத்தாக, உரிமை சொத்தாக அது நமக்கு கொடுக்கப்படுது. அது விசுவாசத்தினால மட்டும்தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்தம், நீதி, உலகத்தை சுதந்திரிக்கிற எல்லாமே ஆவிக்குரியதும் சரி. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்க இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் கூட கிறிஸ்துவுக்குள்ள எண்ணப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா உங்களோட வாழ்க்கையில சிங்கம் என்ன, சிங்கம் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஊற்று நன்மையும் குறைவிடாது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆமென். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு எங்கட வீட்டை நாளைக்கு ஒரு பொருள் வரணும்டா அது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு, இல்லாம வராது. அப்ப நாம என்ன செய்யணும்? ஆமென், நம்பணும். நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவில இருக்குமா இருந்தா, நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தில் இருக்குமா இருந்தா, அதான நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன், உங்களுக்கு நிகராக ஒருவரும் இருக்க முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஸ்டைல்ல, ஒவ்வொரு அழகில, ஒவ்வொரு முழுமையோட தான் படைச்சிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் அவர் கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். நீங்க எதர்ச்சியாக ரட்சிக்கப்பட்டதும் இல்லை, எதர்ச்சியாக இந்த பூமியில பிறந்ததும் இல்லை. நாம எல்லாருமே அவருக்காக, அவருக்கென்று தான் பிறக்கப்பட்டோம். ஏதோ நான் காண்கின்ற, அனுபவிக்கிற உண்மைகளைத்தான் நான் உங்களோட பேசுறேன். சோ அப்ப இவன் உலகத்தை சுதந்திரிப்பான். என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல். அர்த்தம் என்ன? மனுஷன் தன்னுடைய நடக்கைகளினால் அல்லது தன்னுடைய கிரியைகளினால் அல்லது தன்னுடைய பலத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்ப நாம எவ்வளவு கரிசனையா இருக்கணும் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் விசுவாசத்தினால் வருகிற நீதியில. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், எனது மூப்பர்கள், சபைகள் இங்க எவ்வளவு மனம் திரும்பணும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி இன்றைக்கு ஒரு மொக்காக அல்லது ஒரு தரித்திரங்களை சுமந்து செல்றது காரணம் இன்னைக்கு யாரு?
அதனாலதான் ஆண்டவர் சொன்னா தெரியுமா உங்களுக்கு, யாக்கோபில் அநேக ஆக்கினை அடைவோம் என்று போதகர் ஆகாதிரு. யாருக்கு சொன்னார்? சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு. பைபிள் எச்சரிக்கைதானே. எல்லா இடத்திலையும் விசுவாசம் இல்லையே. சோ அதனால் எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உலகத்துல போலியான விசுவாசம் பிரசங்கிக்கப்படுது. அந்த போலியான விசுவாசத்துலதான் நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தால், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை அள்ளி அள்ளி வீசினீங்கள் என்றா நாங்கள் உங்களுடைய பணத்துல சுகமா இருப்போம் என்று அதை மட்டும்தான் இன்றைக்கு அனைவர் சொல்லு. மிச்சம் எல்லாம் சொல்லியாச்சு. வாயால ஒருவரை சொல்லமா உங்களுடைய பணத்தில் நாம குளிர் காய்வோம் என்றதை மட்டும்தான் அனைவர் சொல்லு. அதுக்கு பேரு விசுவாசம் அல்ல. விசுவாசத்தினால வந்த நீதியை பெற்று அந்த விசுவாசத்துல இருக்கிற ஜெனுவினான உண்மையான ஒரு கனி வந்து ஒரு மனுஷன் கடவுளுக்கு கொடுக்கிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் இதான் அன்றைக்கு நடக்குது. ஆனா அன்றைக்கு ஒரு சபையில எல்லா விசுவாசிகளும் விசுவாசத்துல கிறிஸ்துவால வந்த விசுவாசத்தின் கனியிலேயா கொடுக்கிறார்கள், அல்லது அண்டர் பிரஷர்ல கொடுக்கிறார்களா? அதாவது மன அழுத்தத்துல கொடுக்க வேண்டும், கொடுக்காவிட்டால் கர்த்தர் உள்ளதையும் எடுத்து விட்டுருவார் என்ற பயத்துல கொடுக்கிறார்கள். அல்லது நான் கொடுக்க வேண்டும், கொடுத்தால் தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் என்று கொடுக்கிறார்களா? இது இப்படி கொடுக்கறதெல்லாம் விசுவாசத்தினால வர்ற கனி அல்ல. அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தையில சொல்ல, விசுவாசம் இல்லாம, என்னுடைய விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல யாரும் பிரியமா இருக்கிறாஸ். நீங்க காசை கொண்டே கொடுக்கறதுனால நீங்க பிரியம் உள்ளவர்கள் அல்ல. அதுக்கு பிரியம் என்று சொல்லிடாஸ். அதை விசுவாசம் என்று நீங்க எடுத்தா அது உங்களோட பிரச்சனை. ஆனா நான் வரவேற்கிறேன், கிறிஸ்துவின் விசுவாசத்தினால நீங்கள் நகர்த்தப்பட்டு சில காரியங்களை ஆண்டவர் உங்களை விசுவாசத்தினால் நடத்தி இதை செய் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்துல இருந்து வருகிற கனி ஆண்டவர் நேசிக்கிறார். அதுல நீங்க ரசமா கொடுத்தாலும் சரி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் இல்லை ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதை எழுவது, நீங்க ஏற்கனவே ஒரே பலியினால எங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிச்சிட்டீங்க, நான் கொடுக்கறதுனால நீங்க என்ன ஆசீர்வதிக்க போறதில்லை, நீங்க ஏற்கனவே என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க. சோ அதனால நான் அன்பின் காணிக்கையாக அன்பில இருந்து என்ற விசுவாசத்திலிருந்து என் உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாக ஆண்டவரே நான் இந்த போதருக்கு நான் கொடுக்கிறேன், இவற்றை ஊழியம் சரியான ஊழியம், இந்த போதருக்கா நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிற உங்களை நான் என்றைக்கும் குற்றம் சொல்லல. நல்லா செய்யுங்க, அவங்கள வாழ்த்துங்க. ஆனா விசுவாசம் என்றா என்னண்டே தெரியாத அப்பாவி மக்கள், இன்னைக்கு விசுவாசம் என்றா என்னண்டே தெரியாம அப்பாவி கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே வருத்துகிறார்கள் விசுவாசம் என்ற பேரில. அந்த போலியான விசுவாசத்துல தான் சபையே இன்றைக்கு நிரம்பி வழிஸ். இன்றைக்கு சர்ச்சஸ் சோ அதனாலதான் அதுதான் இன்றைக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. இன்றைக்கு அநேக மக்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாம இருக்கிறது. சபை கூடி வருதல் நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு சபை கூடுதலே தீமையாக மாறிவிட்டது. சோ எத்தனை பேர் இந்த கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை நீங்க நேசிக்கிறீங்க, வாஞ்சிங்க? சோ எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பிதாவனத்துல கேட்டேன், கேட்கிறேன்டா நீங்க இந்த உலகத்துல மற்ற
ஆக்கள் சொல்ற மாதிரி நான் உங்களை ஏமாத்த நான் சொல்லல. கேட்கிறேன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா நான் சும்மாவே எனக்குள்ள கேட்பேன், ஆண்டவர் இப்படி சொல்லி அப்ப இப்படி என்ன நாங்க எப்படி ஜனங்கள் விசுவாசமும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையாக வருது, விசுவாசமும் உங்களிடத்திலிருந்து வருது, அதுவும் கிருபை. அப்படி என்றா ஜனங்கள் இன்னும் அப்படியே இருந்துருவார்களே லேசியா, அவர் கொடுக்க நேரம் கொடுக்கட்டும்ப்பா விசுவாசத்தை என்று போட்டு பேசாம இருந்துருவாங்க. அப்படி கொஞ்சம் பேர் இப்பவே நீங்க மூட்டையை கட்டி ரெடி ஆயிட்டீங்க, அப்ப அவர் கொடுக்கிற நேரம் கொடுக்கட்டும், நாங்க பேசாம இருப்போம். அப்படியா? பர்வத்துல போய் கேட்டா சொல்லும், நான் விரும்பினா நீங்க கொடுக்கல, அப்படியே வாழ்ந்துட்டு வந்துட்டேன். நீங்க நரகம் போற இல்ல, நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு தான் ரெடி. ஏன்னா ஆண்டவர் சும்மா இல்ல, பிசாசிங்க ஆண்டவரோட பெரிய ஆள் இல்ல. இயேசு சகலதை மேற்கொண்டுட்டார். ரைட்? நீங்க இப்ப விசுவாசிகள் ஆயிட்டீங்க. விசுவாசிக்குத்தான் சத்தியம். இந்த நிறுவனங்கள் எழுதப்பட்டது நமக்குத்தான், தேவனால எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்குத்தான். எகிப்திலிருந்து மீட்கப்பட்டாச்சு ஜனங்கள். ஆனா இங்க போறதுக்கு தானே கஷ்டப்பட்டவன். எங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு. அந்த இடைக்குள்ளதான் முழு பிரச்சனை கிறிஸ்தவர். அதே போல இன்றைக்கு நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு தகுதியாக்கப்பட்டுட்டீங்க ஏற்கனவே. இப்ப இங்க நீங்க என்ன செய்யணும்? இங்க சுதந்திரிக்கணும். ஆமென். இங்க சுதந்திரிக்கணும். சோ அப்ப இங்க இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? மோசே ஊடாக ஆண்டவர் ஜனங்களை அடிமையில இருந்து, பிசாசிட்ட இருந்து என்ன செய்யிட்டார்? மீட்டுட்டார். ஆனா இவங்களோட எண்ணங்கள் மாறிச்சுதா? இவங்களோட விசுவாசங்கள் மாறிச்சுதா? இல்ல. சோ அப்ப இங்க ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்க இதுதான் நான் உங்களுக்கு முதலே, நான் ஒரு வருஷத்துக்கு முதல் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினேன். இப்ப நான் வாசிச்ச ரோமர் 4 சொன்ன இதுதான்டாப்பா அந்த வாக்குத்தத்தம். இது உங்களுடைய பலத்தாலோ உங்களுடைய கிரியையோ அல்லது உங்களுடைய திறமையோ உங்களுடைய பரிசுத்தமோ இங்க இங்க அதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. இது நான் என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய இந்த உரிமை சொத்தை அல்லது என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு நான் தாரன். இது என் மகன் ஊடாக நான் உங்களுக்கு தாரன். நீங்க என்ன செய்யுங்க? இப்ப இதுக்குள்ள பிரவேசிங்க. இப்ப உங்களை மீட்டு கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானமான ஒரு இடத்தை நான் உங்களுக்கு திறப்போம். நீ வாழ்றதுக்கு ஒரு நல்ல பூமி, இல்ல இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு, சோ உனக்கு ஒரு நல்ல குடும்பம், உனக்கு இப்படி நான் உனக்கு இந்த வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ இப்ப என்ன செய்? இந்த கானானுக்குள்ள பிரவேசி. இது என்னுடைய ஒரு உடன்படிக்கைடாப்பா, இது ஒரு வாக்குத்தத்தம். சோ அதே போல இன்றைக்கு பூமியில நீங்க பெற வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை வாக்குத்தத்தம் தான். இதை முதலாவது நீங்க என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. இது ஏற்றுக்கொள்றதான் உங்களுக்குள்ள பிரவேசிக்கிற விசுவாசம். இப்படித்தான் ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்தது. ஆமென். இதுக்குத்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு 38 வருஷம் சென்றது. சிந்திச்சு பாருங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு 38 வருஷம் எடுத்தது. முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த ஒருவன் பெலஸ்தா குலத்தில் இருந்தான். 38 வருஷமாய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் வருகிற நீதியால சுதந்திரிக்காம அப்படியே அலைஞ்சு திரியிறது.
எங்கெங்கெல்லாம் சேர்ச், எங்கெங்கெல்லாம் பூசை, சாமிய பார்த்துட்டு திரிய வேண்டியா. என்ன பேஸ்புக்கை திறந்தா, யூடியூப்பை திறந்தா எங்களை அப்படியே ஒன்று மாறி ஒன்று எங்களை திசை திருப்பி கொண்டே இருக்கும். ஒருத்தன் அங்க சொல்லுவான் இங்க அற்புதம் நடக்குன்னுவான், ஒருத்தன் சொல்லுவான் இங்க இந்த பாச காலை தூக்கவே காத்து அடிச்சு சூறாவளி மாதிரி எல்லாரும் விழுகிறாங்கன்னுவான். அப்படியே நாங்க எங்களை அப்படியே ஒன்றொன்றா பார்க்க வச்சு கொண்டே இருக்கு. இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தான் சர்க்கஸ் காட்டி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம விசுவாசத்துல இருந்து எங்களை திருப்புறஸ். என்னப்ப என் சர்க்கஸ பார். இன்றைக்கு அநேக பாசஸ் சர்க்கஸ் காட்டுறாரு. என்னுடைய சர்க்கஸ பாருங்க, அந்த பாசலை விட இந்த சர்க்கஸ் நல்லா இருக்கு, நாங்க மேலே இருந்து கவர் இல்லாம குதிக்கிறோம். அந்த சர்க்கஸ் நீங்க பார்த்துருக்கீங்களானே, சைனாவில அல்லது இந்தியா, யூகே எல்லாம் சர்க்கஸ் நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்க்கஸ் காட்டுவாங்க. அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிட்டு. ஆனா நாம என்ன செய்யல? வார்த்தையில ஆண்டவற்ற சத்தியத்துல நாம இல்லை. பாருங்க, உலகத்தை சுதந்திரிப்பான். என்ன புதிய உடன்படிக்கையில தான் பேசப்படுது, உலகத்தை சுதந்திரிப்பான். அதுக்காக நாம உலகத்துக்கு நாம ஒரு தலைவரா வர போறது இல்லை. ஆனா உலகத்துல இருக்கிற நமக்கு தேவையான பிளஸிங்ஸ், நமக்கு தேவையான ஆசீர்வாதம். அதே சொல்லுவாங்க, ஐயோ கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தா ஐயோ நாங்க பெருசா தேவைகளை குறிச்சு நாங்க ஒண்ணுமே இருந்தக்கூடாது, நாங்க நகையிலும் போடக்கூடாது, வெள்ளச்சாரியை கட்டி கொண்டு வெள்ளை சட்டையும் வட்டியும் கொட்டி கொண்டு நாம இப்படி இருக்கணும், கஷ்டப்படணும், இப்படித்தான் வாழணும், பரலோகத்துல போய் ஆண்டவரங்களுக்கு இங்கப்பட்ட கஷ்டத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையா ஆசீர்வதிப்பார். இதுதான் கிறிஸ்தவம் என்று அநேகர் தங்களுக்குள்ளேயே நம்பிக்கொண்டிருக்கிறார். பெருசா ஆசைப்படக்கூடாது. ஒன்றுக்கு ஆசைப்பட்டா அது கூடாது, அது பாவம். நம்முடைய யாக்க சொல்லுவோம் அது பாவம். நீங்க பாவம் என்று சொன்னீங்கன்னா நீங்க எல்லாமே பாவம் தான். தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தாம எந்த வழியிலையும் உங்களால பரிசுத்தமாக முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, நான் பரிசுத்தமாக்கினத நீ தீட்டாகன்னாரு. உலகத்துல எந்த மனுஷனும் நமக்கு தீட்ட இல்லை. ஏன்னா நாம தான் பரிசுத்தம். ஏன் நாம் பரிசுத்தம்? கிறிஸ்து நம்ம பரிசுத்தப்படுத்தினபடியாதான் பரிசுத்தம். ஆமென். சோ அதனாலதான் நான் பரிசுத்தம். சோ இப்ப நான் எதை தொட்டாலும் நான் தீட்டாக மாட்டேன். நான் தொட்டா அது பரிசுத்தமாகணும். ஆமென். ஏன்? என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய கிரியையினால வந்ததில்லை. என்னுடைய பரிசுத்தம் விசுவாசத்தினூடாக வந்தது. ஆமென். சோ இன்றைக்கு தங்களோட சுய பரிசுத்தத்துல வாழ்ற மக்கள் அந்த கிறிஸ்தவர்கள் தான் பெருமை பிடிச்சவர்கள். தங்களுக்கு தாங்களே ஒரு வட்டத்தை கீறி மற்ற எல்லாத்தையும் தீட்டாகண்ணுவார். இயேசு யாருக்கும் ஒளிஞ்சிருக்கல. அவர் பாவிகளோடு சம்பாஷணை பண்ணினவர், பாவிகளுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்தவர் என்ற அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை குறிச்சு அவர் தன்னுடைய நடக்கையினால பெற நினைக்கல. அவரை பரிசுத்தப்படுத்தினது பிதாவானவர். அவர் அபிஷேகித்தது, அவர் நிர்ணயிச்சு. சோ அதனால அவர் பரிசுத்தவான் பாவியல் இடத்துல போய் அவர் உட்கார்ந்திருந்தார். ஏன்? அவர் பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. சோ அதனால அந்த பாவியல் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். பாருங்க, இங்கு உலகத்தை சுதந்திரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம். இன்னைக்கு நானும் நீங்களும் உலகத்தை சுதந்திரிக்கணுமா? அட்லீஸ்ட் உலகத்தையாவது சுற்றி பார்க்கணுமா? எல்லாரும் 2 நாட்டுக்காவது போய் பார்க்கணுமா? கால் வைக்கணுமா?
மோசையை நடத்தி கொண்டு வரைக்கும் ஒரு நாளும் மோசே சொல்லல உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். யோசுவா வந்த உடனே யோசுவா சொன்னான், நீங்க உங்களை நாளைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்க நாளைக்கு எங்க இருக்கு? ஜோவான் 7 இருக்கு. நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்னன்னு ஒரு நாள்ல பரிசுத்தப்படுத்துறது? ஜோவான் 7 எடுத்து வாட்சி பாருங்க, யோசுவா 7. அப்ப அங்கே பரிசுத்தம் என்கின்றது விசுவாசத்தின் ஊடாகத்தான். சோ அதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சத்ருவை ஜெயிக்கிறார்கள். சோ இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்து, அது என்னத்துக்கு அடையாளம்? யோசுவா 7 என்னத்துக்கு அடையாளம்? இயேசு நம்ம பரிசுத்தப்படுத்திட்டார். சோ அதை நாம விசுவாசத்தினூடாக ஏற்றுக்கொள்ற பொழுது நாம் நம்ம பரிசுத்தப்படுத்துறோம். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் தான் நீங்க சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம். நீங்க எப்பவும் சொல்லுங்க, நான் பரிசுத்தம். காரணம், இயேசு என்ன பரிசுத்தப்படுத்திருக்கு. நான் நீதி, இயேசு என்ன நீதிமானாக்கி இருக்கிறார். கிறிஸ்து இல்லாம நான் நீதி இல்லை. இதுல எந்த பெருமையும் இல்லை. இதுல தாழ்மைதான் அதிகமாக இருக்கிறது. இதுதான் விசுவாசம். ஆமென். சோ அன்றையும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரமுக்காவது அவருடைய சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைச்சஸ். ஆமென். சோ அப்ப நீங்கள் இன்றைக்கு சுதந்திரிக்கணும். அல்லது நீங்க உங்களோட பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை அல்லது பெற்றோர் உங்களுக்காக எழுதி வச்ச உறுதியில வருகிறதான அந்த சொத்தை நீங்க சுதந்திரிக்கணும்டா நீங்க என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? நம்ம யார் என்கின்ற அடையாளம். நீங்க உண்மையாகவே பிள்ளையா இருக்கணும். ஆமென். அதே போல அப்ப இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்ன ரோல் பிளே பண்ண தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க விசுவாசத்தின் ஊடாக வந்த நீதிய அடையாளத்தை, அந்த அடையாளத்தை நீங்களே உங்களுக்குள்ள உறுதிப்படுத்த வேண்டும். ஆமென். இந்த உறுதி இல்லாம போயிருண்டு மாரடிச்சு நீங்க ஜெபிச்சும் ஒன்றும் பெற போறதில்லை. ஆமென். விசுவாசம் இல்லாம நீங்க பிரியமா இருக்கீங்களா? விசுவாசம் இல்லாம நீங்க ஒன்றையும் சுதந்திரிக்கலாம். விசுவாசத்தினால வர்ற நீதியானதான் நீங்க சுதந்திரிக்கலாம். அப்ப விசுவாசத்தினால வர்ற நீதிய நீங்க உங்களுக்குள்ள ஏற்றுக்கலாம். ஆமென். சோ அப்ப உங்களுடைய உணர்வு எப்பவும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இன்றைக்கு விசுவாசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்லை. நித்தமும் உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும். நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படும். ஏன்னா என்னுடைய விசுவாசம் என்னுடைய கிரியைகளே அல்ல. என்னுடைய விசுவாசம் என்னுடைய பலத்திலே அல்ல. என்னுடைய விசுவாசம் கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறார். கிறிஸ்து அந்த உறுதிய, என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய உரிமையை எனக்கு தந்திருக்கிறார். சோ நான் அதனூடாக பெறுகிற மனுஷன்தான். உங்களுடைய சுதந்திரம் என்ன? உங்களுடைய உரிமை சொத்து என்ன? அதை நான் சொல்றேன். உங்களுடைய உரிமை சொத்துக்களை சிலருக்கு அதுவும் தெரியாது. சிலருக்கு அதுவும் தெரியாது. நம்ம உரிமை சொத்து என்ன? உரிமை சொத்துன்றது அது நமக்கு அப்படியே கடந்து வரக்கூடியது. பரம்பரையா ரைட். சோ அதுல ஒன்று நீங்க செழிப்பு. நீங்க நிறைய செழிப்பை விரும்புறேன். அப்ப நீங்க செழிப்பு மாட்டீங்க. ஓகே, நீங்கள் சாபமாகவே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். யாராவது ஜெபிப்பீங்களா? அப்படி முடியாது. நாம என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அது ஏற்கனவே அது உரிமை சொத்தாக இருக்கின்றத நான் சொல்லவா. வெல்த் அண்ட் ஹெல்த் அதுங்களோட உரிமை.
சோ இதை உரிமையாக நீங்க எடுத்துக் கொள்வீங்களா இருந்தா இந்த வெல்த்தும் ஹெல்த்தும், வெல்த் அண்ட் ஹெல்த். எத்தனை பேருக்கு ஹெல்த் வேணும்? நல்ல ஹெல்த் எனக்கு வேணும். ஆரோக்கியம். ஆரோக்கியம். சோ வெல்த் ஹெல்த். வெல்த் என்றது செழிப்பு அல்லது ஆபிரகாம் வெல்த் அண்ட் ஹெல்த் அவன்கிட்ட இருந்தது. வெல்த் இருந்தது ஆபிரகாம்கிட்ட. அவன்கிட்ட இருந்த வெல்த், அவன்கிட்ட இருந்த சொத்து பத்துக்கள் பூமி தாங்கியல் என்று சொல்லுது. இங்க ஒரு பிரச்சனை நமக்கு வரும். எனக்கெல்லாம் இது இருந்தது, பட் எனக்கெல்லாம் இப்போ கொஞ்ச காலம் முந்தி போகத்தானே நாங்க ஒவ்வொரு கட்டமாக விசுவாசத்துக்குள்ள நகர்றோம். சோ அப்ப நாம வெல்த்த விரும்பணும். கடவுளால வருகிற வெல்த். அவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் வெல்த்? ஏன்னா நான் வெல்த்த நேசிக்கிறேன், விரும்புறேன், நம்புறேன், ஹெல்த்த நேசிக்கிறேன், விரும்புறேன். இது இயேசு கிறிஸ்துவால எனக்கு எழுதப்பட்டிருக்கே என்றது நம்முடைய உணர்வுக்குள்ள வரணும் முதலாவது. சோ இந்த உணர்வு வந்தவன் தான் ஆபிரகாம். இன்றைக்கு மிச்சத்தை நான் முடிக்க நான் ஆபிரகாம் என்ற கதையைத்தான் திரும்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் கூடுதலா விளங்கும் இது என்னத்தை நான் சொல்ல வாரேன். இவர் சபேஷன் என்னத்தை முக்குறார் சொல்ல வர்றதுக்குறார் என்ன என்பதை நீங்க புரிஞ்சுள்ள. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் தானே. கொடுத்த உடனே அடுத்த நாள் போய் ஆபிரகாமோட விசுவாசத்தை சோதிக்கல கடவுள். ஆபிரகாமுக்கு அநேக தீர்க்க தரிசனம் எல்லாமே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் தெரியும். கடவுளுடைய வழி என்ன, அவர் என்ன செய்ய போறார். அப்படி இல்லையண்டா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்ற இந்த மகனை தவம் இருந்து பெற்ற விசுவாசத்தினால தவம் இருந்து ஆண்டவர் கொடுத்த ஈசாக்க சொல்றார், நீ கொண்டே அவனை வெட்டி போடு என்று சொல்றார் என்று வைங்க. சரி, ஆபிரகாமுக்கு மோட்டுத்தரமான விசுவாசம் இருந்தா ஆபிரகாம் ஓகே ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, ஓகே நான் இந்த மகனை வெட்டுறேன்டா, இது நியாயமா? இது இந்த விசுவாசத்துக்கு நியாயம் இருக்குதா? பெருசா கேட்பாங்க, ஆண்டவருக்காக நாங்க எல்லாம் இலக்கணம் பிரதர். ஓகே, இதுல என்ன நியாயம் இருக்கு? ஆபிரகாம் தன் மகனை கொண்டு வெட்டுறதுல அதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ப இந்த மோட்டுத்தனமா ஆண்டவர் சொல்றாரா ஆபிரகாம் இந்த மகனை கொண்டே வெட்டுறா பலியிடுறான்ட்டு? அப்படி மோட்டுத்தனமான விசுவாசம் இருந்தா அன்றைக்கு நாங்க எல்லாம் கொண்டு எங்கட பிள்ளைகளை நாங்க பலியிடுவோம். ஆனா சாகிறது யாரு? எங்கட பிள்ளை. இப்ப நான் ஓகே, நான் எனக்கு விசுவாசம் இருக்குன்ற இந்த பிள்ளையை கொள்ளலாமா? என் கடவுள் தான் சொல்லிட்டாரே. அப்ப இங்கேயே உங்களுக்கு தெரியணும், இங்க விசுவாசத்துல ஏதோ தப்பு நடக்குது இங்க கிறிஸ்தவத்துக்கு. என்ன ஆனா உங்களுக்கு அடிக்கடி நான் இந்த அதிகாரம் பேசியிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சரி பிதாவுடைய அன்பு. அவன் பிள்ளையை கொல்றதல்ல ஆபிரகாமுடைய விசுவாசம் இருந்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் இருந்தது பிதா தன் மேல வச்ச அன்பு, அல்லது பிதா உலகம் முழுவதுக்கும் மேல வச்ச அன்பு. ஆபிரகாமுக்கு தெரியும் பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பலியிடுவார். அதன் ஊடாக அன்பு புறக்கும் என்பது ஆபிரகாமுக்கு தீர்க்கதரிசனங்கள் ஊடாக ஆபிரகாம் நல்லா கற்றுக்கொண்டவன். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில விசுவாசம் பிறக்கணும், இயேசுவின் விசுவாசம் பிறக்கணும், பிதாவுடைய விசுவாசம் பிறக்கணும் என்றா உங்களுக்கு நல்லாக சத்தியம் தெரிஞ்சிருக்கணும்.
நல்லாக தீர்க்கதரிசனம். அதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன். ஆண்டவற்ற விசுவாசம் என்பது நாம அவருக்காக செய்யறதல்ல. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்க பலியிட்ட படியாலதான் விசுவாசம் ஆபிரகாம் வந்ததல்ல. இல்ல, ஆபிரகாம் தன் ஈசாக்க பலியிடத்துக்கு முதலேயே, பலியிட கொண்டு போறதுக்கு முதலே அவனுக்கு தெரியும் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிறார். என்னுடைய ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் என்ற பிதாவானவர் நம்ம தன்னுடைய குமாரன் ஊடாக என்னை ஆசீர்வதிக்க போறார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். எப்படி நீங்க அதை தைரியமா சொல்றீங்க, நீங்க என்னிடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா அதே அதிகாரத்துல ஆபிரகாம் சொல்லிட்டு போறான். வேலைக்காரனுக்கு சொல்லிட்டு போறாங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் போய் அங்க தொழுது கொண்டு 2 பேரும் திரும்பி வருவோம். அதாவது ஈசாக்கும் திரும்பி வருவான். எத்தனை பேருக்கு இது நான் பிரசங்கிச்சது ஞாபகம் இருக்குது? ரைட், கடைசி இந்த அதிகாரத்தை வாசிச்சுட்டு முடிப்போம். ரைட், வாசிக்கிறது இல்ல, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க எப்படி விசுவாசம். சோ இதனாலதான் நான் எப்பவும் சொல்றது, நீங்க சுவிசேஷத்தை திரும்ப 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 கேளுங்க. இப்ப 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 நான் எடுத்த மெசேஜ்களை நீங்க திரும்ப திரும்ப கேட்டிருந்தா நீங்களே இந்த முடிவுக்கு எப்போ வந்திருப்பீங்க. நீங்க அப்படி கேட்காதபடியால நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும் என்றே அநேகர் நீங்க கோட்டையை விட்டுட்டீங்க. எப்போ சொல்லுவேன், மீன் தண்ணிக்கு இல்லை என்று சொன்னா அதனுடைய வாழ்க்கை, அந்த சுவாசம் இல்லையென்றா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை கீழே போய் கொண்டிருக்கும். ஆனா உங்களுக்கே தெரியாது நீங்க கீழே போறீங்க. கிருபையில நீங்க வளரலையேண்டா உங்களோட வாழ்க்கை கீழே போறது உங்களுக்கே சிலவள தெரியாம இருக்கு. ஒரு கட்டத்துல போய் நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆண்டவர்ல முறையிடுவீங்க, அல்லது கிருபை நீங்களே நிராகரிப்பீங்க. கிருபைக்கு இருந்தனே ஒன்றும் நடக்கலையே. ஏண்டா உங்களுக்கே தெரியும், மனுஷன் எப்பவும் தன்னை ஒரு நாளும் குற்றப்படுத்தான், தன்னை நியாயப்படுத்துவான். நான் நல்லவன், மிச்சம் எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் தப்புண்டுவான். அதே மனுஷன் சொல்லுவான், நான் நல்லவன், கடவுள் சரியா என்ன பார்க்கிறேன்டுவான். சோ எச்சரிக்கையா இருங்க, கிருபையில் நல்லா வளருங்க, ஆண்டவற்ற அன்பே. ஆண்டவர் ஒன்றுமே செய்ய சொல்லலையே. அவர் என்ன சொல்ற, கிருபையில வளர், சத்தியத்தை அறிகிற அறிவில போ, நீ வாஞ்சியாயிரு, நான் உனக்கு ஊட்டுகிறேன் என்ற, உனக்கு பசியா இருக்கட்டும், நான் உனக்கு பாலை கொடுக்கிறேன் என்ற. ஒன்றுமே இல்லை, நாங்க இப்படித்தான் இருப்போம், ஒன்று நடக்காஸ். ரைட், ஆதியாகமம் 22. சோ ஆபிரகாமை சோதிக்கிறார் ஆண்டவர். அவர் என்ன, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். உண்மையா நீ என்னுடைய விசுவாசத்தில் இருக்கிறியா அல்லது உன்னுடைய விசுவாசத்தில் இருக்கிறியா? இதுதான் நடந்தது. அப்ப ஆபிரகாமுக்கு முதலே தெரியும், ஆபிரகாமுக்கு இந்த தீர்க்கதரிசனம் அல்லது இந்த வாக்குத்தத்தம் தேவன் வழி அவனுக்கு தெரியும். சோ பாருங்க இந்த வசனத்தை, ரைட், 6வது வசனம், சாரி 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, 22:5, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும், அதாவது நானும் ஈசாக்கும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அப்ப இங்க என்னென்ன, ஆபிரகாம் தன் பிள்ளைய பலியிட, உண்மையா தன் பிள்ளையத்தான் பலியிட போன ஆபிரகாம் எப்படி சொல்ல முடியும் தான் ஈசாக்கோட திரும்பி வருவர் என்று? பாருங்க அடுத்த வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ
இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆபிரகாமுக்கு தெரியும், ஆனா ஈசாக்குக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியும், இது நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உவமையாக அல்லது ஒரு இதாக இதை நான் செய்கின்றேன் என்பது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சாலும், ஆனா இங்க ஈசாக்குக்கு தெரியாது. அப்ப அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் என்ன சொல்றான்? தேவன் பிதா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அது இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமிட்ட இந்த விசுவாசம் இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்துதான் தகன பலிக்கான சரியான ஆட்டுக்குட்டி. அந்த இயேசு கிறிஸ்துவாலதான் விசுவாசத்தினால வருகிற நீதி இன்றைக்கு பூமிக்கு பிரஸ்தாபப்பட போது, பூமி இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட போறார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் இந்த விசுவாசம் தான் இருந்ததுடைய, ஆபிரகாமிட்ட மோட்டு விசுவாசம் இருந்தது இல்லை. ஆமென். பாருங்க 13 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, கண்களை ஏறெடுக்கிற எப்பவும் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை ஏறெடுத்து பார்க்கிறது. சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த இயேசுவை நாம ஏறெடுத்து பார்ப்போமாக இருந்தா எங்களோட வாழ்க்கை மிக ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். அவன் ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பதிலாகத்தான் மரிச்சார். எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள் புதிய உடன்படிக்கை சொல்றது, நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல எங்களோட பாவத்துக்கு பதிலாக, எங்களுடைய சாபத்துக்கு பதிலாக, எங்களுடைய வியாதிகளுக்கு பதிலாக, எங்களுடைய துக்கங்களுக்கு பதிலாக, எல்லாத்துக்கும் பதிலாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார். அதுக்கு அடுத்த வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். அதுக்கு பேர் தான் யெகோவா ஈரே. சோ இயேசு சிலுவையில எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். பிதா சிலுவையில உங்களுடைய எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். ஆமென். எல்லாத்தையும் பாருங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் பாருங்க. அப்ப அவனுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சவுடையதான் உடனே பேர் வைக்கிறான். நீர் எல்லாமே பார்த்து. அப்ப ஆபிரகாமுக்கு முதலே தெரியும், அவன் தன் சேனை கட்டைக்கு ஈசாக்க அவன் கொண்டு போய்க்கே தெரியும், நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர், நீர் தான் மரிக்க போறீர், என்ற ஈசாக்க அல்ல, என்ற மகன் அல்ல, நீர் உம்முடைய மகனை மரிக்க போறீர். இத ஒரு எடுத்துக்காட்டாக உலகத்துக்கு நீர் அறிவிக்கும்படியாக, என்ற விசுவாசத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக அவர் செய்கிறார் என்பதை ஆபிரகாம் ஏற்கனவே புரிஞ்சு கொண்டார். நீங்க புரிஞ்சு கொள்றீங்களா? இப்ப நீங்க புரிஞ்சு கொள்றீங்களா? இயேசு சகலதையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. விசுவாசம் இதுதான் இயேசுவின் விசுவாசம். விசுவாசம் கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடிச்சதை நம்பும். அப்ப அது என்ன செய்யும்? இளைப்பாறும். விசுவாசம் நம்பும். இதுதான் விசுவாசத்தினால வருகிற நீதி. ஆமென். சோ இதுதான் உங்களுடைய சுகம், இதுதான் உங்களுடைய பலன், இதுதான் உங்களுடைய ஆரோக்கியம், இதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். ஆமென். சோ உங்களுடைய பிள்ளைகள் சரி, யாரும் சரி, இந்த விசுவாசம் தான். ஆமென். இதற்கு பிறகு ஆண்டவர் சொல், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார். இப்ப பாத்தீங்களா, நான் சொன்ன நாம சத்துருக்களின் வாசல்களை, இப்ப இவ்வளவு காலம் உங்களோட சத்துருக்களின் வாசல் இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்ல நீ சுதந்தரிப்பாய். ஆமென். நாங்க சுதந்தரிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் ஆகாத எல்லாரும்
சத்துருக்களின் வாசல்கள் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்வோம்? சுதந்திரிப்போம். சில வேளை அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய ஆசீர்வாதமா மாறும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த அந்த வெளிப்பாடே தெரியாது. சிலவேளை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் சிலவேளை கர்த்தரை ஏற்றுக்கொள்ள விசுவாசத்தை அவர்கள் நீதி இல்லாம அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் சிலவேளை உங்களுக்கு பிரயோஜனமாக. ஏன் அது எப்படி முடியும்? ஆபிரகாம் கொள்ளையிட்ட பொருள் இல்லாத தசமாம் கொடுத்தான். ஆபிரகாம் கொள்ளையிட்டான் என்று சொல்லப்படுது. அப்ப இன்னைக்கு நாமளும் சத்துருக்களுடைய காரியங்களை கொள்ளையிட முடியும். இதுக்கு காரணம் நாமல் அல்ல. பிளீஸ், நாமல் அல்ல. விசுவாசம் நமக்குள்ள இருந்தா கிறிஸ்துவனுடைய வழிநடத்தல் எங்களுடைய வித்தியாசமா இருக்கு. ஆமீன். சோ நீங்க ஒன்றை குறித்து யோசிக்க வேண்டியதில்லை. ஒன்று நீங்க யோசிக்கணும், நாம் விசுவாசத்தினால் அவர்கள் நீதிக்கு என்ன கீழ்ப்படுத்தி அந்த உணர்வில நான் நடக்கணும். எவ்ரி செகண்ட் எவ்ரி டே பிசாசு உங்களை சோதிக்கிற நேரம் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள பேசணும், உங்களோட உணர்வை நீங்க தூண்டணும். நான் விசுவாசத்தினால் நீதிமான், நான் உலகத்தை சுதந்திரிப்பேன் என்ற வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசத்தினால பெற்று அதனிலே கொண்டிருக்கு. ஆமேன். சோ இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்துல நீங்க நித்தமும் நடக்கணும். உங்களோட குடும்பத்தை நடக்க பண்ண கேட்காட்டிக்கு நீங்க நடவுங்க. உங்களுடைய உண்மை, உங்களுடைய விசுவாச உண்மை, அந்த கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்கு கீழ்ப்படும் உங்களோட உண்மை, அதுல நாங்க உண்மையா இருக்கணும். அந்த உண்மை அப்புறம் எங்களோட குடும்பத்தை மாற்றும். சிலவனை நாம குறை சொல்லுவோம், நான் ஓகே என்ற மனசு தான் விசுவாசிக்குது இல்லை, நான் ஓகே என்ற புருஷன் தான் விசுவாசிக்குது இல்லை, நான் ஓகே என்ற பிள்ளைகள். நோ 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 நோ. நாங்க யாரையும் எங்கேயும் நாம எப்பவும் எங்களோட பொலிசி இருக்கணும். நாம யாரையும் எங்கேயும் குற்றப்படுத்த தேவையில்லை. நோவா குற்றப்படுத்தல தன் மனசியை. நான் விசுவாசிக்கிறேன் என்ற மனசியை பேர் வீட்டை சாப்பிட்டு திண்டு கொழுப்பு வரைத்தான் இருக்கு என்று நோவா குற்றப்படுத்தல. நோவா விசுவாசிச்சார். விசுவாசத்தினால் அவர்கள நீதியை நோவா விசுவாசிச்சார். நோவாவும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்ட. அங்க சொல்ல மனசையும் விசுவாசிச்சு, மனசுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு, பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கு. நீங்க ஒன்றுவரையும் குற்றப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் சொன்னா நீ விசுவாசி. ஆமீன். நீ சரியான விசுவாசத்துல நீ இளைப்பாரு. சரியான விசுவாசத்தை நீ தக்கவை உனக்குள்ள. ஆமீன். தக்க வைக்கிறேன்னு சொல்றது இப்படியான போயிட்டு. ஏன்னா நீங்க அதுக்காக போராட வேண்டி வரும். விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அவரே இந்த உணர்வு, இந்த அறிகிற அறிவு, இந்த சத்தியங்கள்ல நாம் இருக்க நாம என்ன செய்வோம்? அவற்றை விசுவாசத்தில் நடப்போம். ஆபிரகாம் பாருங்க, முதலே தெரியும், அவன் பேர் வைக்கிறான் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. அவன் நம்பினது சரியா போயிட்டு. அவன் என்னத்தை நம்பினானோ, நோ எந்த மகன் அல்ல பலியிட போறஸ், இயேசுதான் பலியிடுவார் என்று அவன் முதலே நம்பின அந்த நம்பிக்கை, ஏற்கனவே அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் தான். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன்ற மகனை வெட்டாத, இந்த பின்னுக்கு ஒன்று புதர்ல மாட்டப்பட்டிருக்கு, அவர் தான் இயேசு, அவரை அடி. சோ அதுக்கு பிறகு ஆபிரகாம், நீங்க யெகோவா ஈர் ஆண்டவரே, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க என்று சொல்லி அவன் ஒரு வசனத்தை விட்டான் பாருங்க. அந்த வசனத்தை நீங்க என்றைக்கும் உங்களுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. ஆமேன். யெகோவா ஈரே. சும்மா பாட்டை மட்டும் பாடி ஒண்ணும் நடக்காது. பாஸ்டர் பெர்க்மன் படிச்சிருக்கிறார், ஓகே, காரக்க போட்டு படிச்சோம், திரிவமன்ட்டு படிச்சோம். இது இந்த அர்த்தம், இது இந்த நிஜம் நமக்கு, இதுக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்கு புரியணும். ஆமே, இந்த கதையில இருக்கிற ஜீவன் நமக்கு புரியணும். இந்த ஜீவன் புரியாட்டிக்கு இன்னைக்கு முந்தி நடந்தது எவ்வளவு கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெற்றோர் கொண்டே தன் மகனை பலியிட்டது, நான் இயேசுவை நேசிக்கிறேன், கடவுளை நேசிக்கிறேன், இதோ நான் ப்ரூவ் பண்றேன், என்ன மகனை நான் பண்ண. அவனுக்கு உண்மையா என்ன நடந்த மகன்ல வெறுப்பு இருந்தபடியா கொண்டே வெட்டி இருக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, பிதாவானவர் தன் மகன்ல வெறுக்கையில தன் நேசிக்கிற ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏனெண்டா சில பேர் நீங்க சொல்றீங்க, அப்ப பிதா தன் குமாரனை வெட்டினவர் தானே? இல்ல, பைபிள் சொல்லுது இயேசுதான் கடவுள்.
ஜோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கண்டா, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையும் சத்தியம் அவளிக்கிட்டது, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுதான் கடவுள். ஆனா பிதா குமாரன் பரிசுத்தாவி என்றவர்கள் முப்பரிமாணம் உள்ளவர்களா இருக்கிறார்களே ஒழிய பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருவர். சோ அதனால பிதா அப்படி அப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக, மற்றது உண்மையும் அதுதான், விளங்கவும் அதுதான் என்றதுக்காக பிதா குமாரனை பலியிட்டார் என்றதுதான் நாம வாசிக்கிறோமே ஒழிய பிதாவே எங்களுக்காக தன்னை கொன்றதுதான் உண்மை. ஆமென். சோ ஆகவே நீங்க இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சோ என்ன வடிவில, இன்னொரு வடிவில் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம்டா, நீங்க சிம்பிள் ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை நான் களைச்சு போனேன், என்னுடைய கிரியைகளை நான் களைச்சிட்டேன், என்னுடைய ஓட்டங்களை நான் களைச்சிட்டேன். ஆனா எனக்கு உங்களோட விசுவாசம், அந்த ஆறுதல் எனக்கு வேணும். அந்த விசுவாசத்தை நான் நம்புறேன், அதுல உயிர் இருக்கு, அது உங்களுடைய, அதை எனக்கு நீங்க போடுங்க, எனக்கு இல்ல தாங்க. சோ நான் இளைப்பாறணும் ஆண்டவரே, உங்களுடைய மடியில நான் சாயணும். ஆமீன். மடியில சாயனம் பண்ணா நீங்க பயந்துறாங்க நான் பரலோகம் போய் சேர்ந்துடணும் இல்ல. இந்த பூமியில இருக்கைக்கு நீங்க அவருடைய மடியில சாய்ந்தீங்கன்னு சொன்னா அவருடைய அன்பு, அரவணைப்பு, அவருடைய வல்லமையை நீங்க உணர முடியும். ஆமீன். உங்களோட வாழ்க்கை செழிப்பாக மாறும். சோ அப்படி நீங்க கேட்டு அந்த விசுவாசத்துல நீங்க என்ன செய்யுங்க, வாழுங்க, நிலைச்சிருங்க, அந்த விசுவாசத்துல நடவுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்து வராமே. கம்யூனிக்கலாம் கொண்டு போவோமா? சோ இது அவர் உங்களுக்காக பிக்கப்பட்ட தன்னுடைய சரீரம் என்று சொன்ன. சோ பைபிள் எப்பவும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் கிறிஸ்துவத்தான் அங்க மையப்படுது. எங்க எந்த அதிகாரத்தை திறந்தாலும் இதுக்குள்ள நான் கிறிஸ்துவ பார்க்கணும் வேண்டா, பைபிள் உங்களுக்கு ஈஸியா விளங்கும், இல்லைன்னா விளங்காஸ். அல்லது ஆபிரகாம் தன்னை பிள்ளையை கொண்டே வெட்டினான், நானும் என்ற பிள்ளையை கொண்டே வெட்டுவோம்னு தான் வரும். சோ ஆகவே நீங்க இயேசுவை பாருங்க, இந்த கதையிலையும் பாருங்க, ஆண்டவர் என்னத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாமிட்ட இந்த சம்பவம் இருக்கிறதா, இன்னும் ஆபிரகாம் இந்த சம்பவத்தை வச்சிருக்கிறாரா தனக்குள்ள என்பதை ஆபிரகாம் டெஸ்ட் பண்ணினார். சோ அதே போல நீங்க இன்றைக்கு இந்த சம்பவத்தை வச்சிருக்கிறீங்களா? இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தபடியானதான், அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். இந்த சம்பவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட உணர்வில வாழ்றீங்களா? நீங்க நீதிமான் ஆக்கப்பட்ட உணர்வில வாழ்றீங்களா? இந்த சம்பவம் உங்களுக்குள்ள இருக்குதா? இது இருந்தால்தான் நீங்க சத்ருவை மேற்கொள்ள முடியும் என்பதை யோசுவா புத்தகத்தில் ஆண்டவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேயே வெளிப்படுத்தினார். அதனாலதான் யோசுவாவை ஆண்டவர் அழைச்சு, நீ ஜனங்களை பரிசுத்தப்படுத்த. சோ அதிலேயே உங்களுக்கு விளங்கணும். யோசுவா இயேசுவுக்கு அடையாளம் உங்களுக்கு தெரியும். யோசுவா அன்றைக்கு பரிசுத்தப்படுத்துறதுக்கு அடையாளம் என்ன? இயேசு சிலுவையில ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தப்படுத்த போகிறார் விசுவாசத்தினூடாக. சோ அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை, அந்த உணர்வுல நீங்கள் நடக்கிற பொழுது உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க? பிசாசுகளுடைய வாசல்களை, சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிப்பீங்க. ஆமென். உட்கொள்வோமா? தகப்பனே, நன்றி. உங்களுடைய சரீரத்தினால எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துறீங்க. நீங்க எங்களுக்காக பலியிட்டதுனால எங்களை பரிசுத்தப்படுத்தீங்கன்னு சொல்லி நீங்க உட்கொள்ளுங்க. நன்றி இயேசுவே, நன்றி. இந்த உணர்வோட நாம நித்தமும் வாழணும். நன்றி இயேசுவே. நாங்க உங்களுடைய சொத்துக்களை இயேசு கிறிஸ்துவால அவருடைய மரணத்துக்கு பிறகு வந்த சொத்துக்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்கள் நாம. காரணம், விசுவாசத்தினால வந்த நீதியை நாம பெற்றுக்கொண்டவர். ஆமென். உட்கொள்றோம். நன்றி. அவர் பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பருகுங்கள், பானம் பண்ணுங்கள்.
இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்ன. ஆமென். சோ அவ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையாக செய்து முடிச்ச காரியங்களை. ஆமென். அதை ஆபிரகாம் விசுவாசத்தினால சுதந்திரிச்சார். சோ இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு தன் உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆமென். சோ அந்த உடன்படிக்கை பத்திரத்தை தான் இன்றைக்கு நம்மட கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம விசுவாசத்தினால சுதந்திரிக்கணும். ஆமென். சும்மா இருக்கீங்களா? விசுவாசத்தினால சுதந்திரிக்கணும். ஆமென். சோ மோசே ஜனங்களை கொண்டு போய்க்க மோசே கொண்டு போய்க்க செங்கடலை அவன் பிளந்து கொண்டு போனான். ரைட். செங்கடலை பிளந்தது மோசே தடியை நீட்டின பிறகு. ஆனா யோசுவா இடத்துல வந்த பிறகு யோசுவா சொன்னான், தண்ணியில கால வைங்கன்னு சொன்னான். ஏன்? மோசே ஜனங்களை கொண்டு போய்க்க ஜனங்கள் பரிசுத்தமாக இல்லை. ஆனா யோசுவா ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான். பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு கால் வைக்க உலகு. சோ அதனால நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க கால் வைக்கிற இடங்கள் பரிசுத்தமாகும். கால் வைக்கிற இடங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால விசுவாசிகளே, நீங்க பயப்படாதீங்க. சில காரியங்கள் நீங்க முடிவெடுக்க பயப்பட்டாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட உணர்வு, உங்களுக்குள்ள இருக்கிற நீதிமானாக்கப்பட்ட உணர்வு, அந்த உணர்வோட நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு காலும், ஒவ்வொரு இடமும் கிறிஸ்துவால் அது பரிசுத்தமாக்கப்படும். இந்த உணர்வு இல்லாமத்தான் இந்த அநேக கிறிஸ்தவர்கள் சீரழிஞ்சு போறாங்க. ஆமென். ஆனா நீங்க அந்த உணர்வோட வாழுங்க, உணர்வோட நடவுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். உட்கொள்வோமா?